गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरं कुम्भे पुनर्वसौ जातं केरळे चोळपट्टणे कौस्तुभांशं धराधीशं कुलशेखरं आश्रये श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुण्ठनकोविदेति नाथेति नागशयनेति जगन्निवासेति आलापनं प्रतिपदं कुरु मे मुकुन्द. श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदायत्तात्मसत्तादिं रामानुज मुनिं भजे. गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम्. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளிலே அடியேன் தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஜீயர் சுவாமியினுடைய கருணையினாலே திவ்ய பிரபந்த தாரா முடிவடைந்து நாம் ஸ்தோத்திர தாரையிலே மூழ்கி திளைக்கிறோம். இப்பொழுது அதில் முதலிலே குலசேகர பெருமாள் அருளி செய்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரம் நம் அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இதிலே 11ஆம் ஸ்லோகம் முதல் 15ஆம் ஸ்லோகம் வரை உள்ள அர்த்த விசேஷங்களை உபன்யசிக்க வேண்டும் என்று பெரியோர்களின் கட்டளை. அக்கட்டளையை ஆச்சாரியன் கிருபையினாலே சிரமேற்கொண்டு அடியேன் முகுந்தமாலையிலே 11ஆம் ஸ்லோகம் முதல் உபன்யசிக்க தொடங்குகிறேன். 11ஆம் ஸ்லோகம் முகுந்தமாலையிலே மாபீஹி என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகம். இந்த முகுந்தமாலையின் சரித்திரம் என்ன, குலசேகர பெருமாள் இத்தை அருளி செய்திருக்கிறாரா இல்லையா முதலானவற்றையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். ஆகையாலே நேரா ஸ்லோகார்த்தத்திலே நாம் இறங்கலாம். மாபீர் மந்தமனோ விசிந்திய பகுதான்னு ஆரம்பிக்கிறது 11ஆம் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஏன் தொடங்குகிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம். ஆழ்வாருக்கும் ஆழ்வாரினுடைய நெஞ்சுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடலாக அமைந்திருக்கிறது இந்த 11ஆம் ஸ்லோகம். ஏன் இந்த உரையாடல் ஆரம்பித்தது, அதற்கு 10வது ஸ்லோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். சரசிஜனயனே சசங்க சக்கரே முரபிதி மாவிரம ஸ்வசித்தரந்தும் சுகதரம் அபரம் நஜாது ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருத்தேன துல்லியம் என்று இது 10வது ஸ்லோகம். இதனுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்திருப்பீர்கள். இதுல என்ன சொல்கிறார் குலசேகர பெருமாள்னு பார்த்தோமாகில் தன்னுடைய நெஞ்சை பார்த்து ஒரு அழகான உபதேசத்தை பண்ணுகிறார். ஓ நெஞ்சே, உனக்கு ஒன்னு சொல்கிறேன். நான் எம்பெருமான் இருக்கிறானே செந்தாமரை கண்ணன், அவனுடைய திருவடிகளிலேயே எப்பொழுதும் நீ இரு. இந்த ஹரிச்சரண ஸ்மரணம், எம்பெருமானினுடைய திருவடிகளை நாம் தியானிக்கிறோமே, மனதாலே நினைக்கிறோமே, அது பெரிய ஒரு அமிர்த பானத்துக்கு துல்லியம். அது ரொம்ப அமுதம் போன்று சுவைக்க கூடியது. தேனே மலரும் திருப்பாதம்னர் ஆழ்வார். இப்ப அந்த திருவடிகளை நெஞ்சாலே நினைத்தாலே அமுதம் சுரக்கும். அத கண்ணாலே அனுபவிக்கிறதுலாம் கேட்கவே வேண்டாம். இப்படி நெஞ்சாலே அந்த திருவடிகளை எப்பொழுதும் நினைக்கக்கூடிய அந்த அமுதம் இருக்கிறதே, அத்தை காட்டிலும் வேறு பெரிய சுகம் இந்த உலகத்துல இருக்கா? இல்லையே, அப்படி ஒண்ணு நாம் பார்க்கவில்லையே என்று இந்த ஆழ்வாரானவர் இந்த நெஞ்சை பார்த்து உபதேசித்தார். இந்த நெஞ்சானது ஆஹா சுகம் கிடைத்ததே, நாம் அனுபவிப்போம்னு ஓடி போய் எம்பெருமான் திருவடிகளை அனுபவித்ததாக தெரியவில்லை. ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தது இந்த நெஞ்சு. ஆழ்வார் பார்த்தார், இந்த நெஞ்சு எதற்கு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு புரியலையேன்னு யோசித்து பார்த்தார்.
இந்த நெஞ்சு என்ன பண்ணித்தான், நாமும் ரொம்ப பாப்பம் பண்ணியிருக்கோம். நாம் பண்ணாத பாபம்னே இந்த உலகத்துல கிடையாது. எல்லா வகையான பாபங்களையும் பண்ணி இருக்கிறோம். எல்லா வகையான பாபங்களுக்கும் விதவிதமான தண்டனைகள் நரகத்துல காத்து கொண்டிருக்கிறது நமக்கு. ஆகையாலே இந்த தண்டனைகள் எல்லாம் நினைச்சு மனதுல பயந்து போய் இந்த நெஞ்சானது அப்படியே சோகமாக உட்கார்ந்து இருந்தது. ரொம்ப பயந்து போய் கிடந்தது ஆழ்வாரினுடைய நெஞ்சு. உடனே ஆழ்வார் பார்த்தார், இந்த நெஞ்சின பாப்பத்தை பார்த்து போய் பயப்படுவாளா யாராவது? ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாப்பத்தை பார்த்து ஒரு பயம் வேண்டுமான்னு? அதெல்லாம் எம்பெருமான் பார்த்து கொள்கிறான். இது கூட தெரியலையே. இந்த நெஞ்சை நாம் தேத்துவோம், இதற்கு நல்ல உபதேசத்தை பண்ணுவோம் என்று இந்த மாபீகி என்கிற இந்த ஸ்லோகத்தை தொடங்குகிற குலசேகர பெருமாள். மாபீர் மந்தமனோ விசிந்திய பகுதா யாமீஷ்சிரம் யாத்தனாக நாமீ ந பிரபவந்தி பாப ரிபவஹா சுவாமி நனு ஸ்ரீதரஹா ஆலஸ்யம் வியபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் லோகஸ்ய வியசனாபனோதன கரோ தாசஸ்ய கிம்னக்ஷமஹா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நாம் எல்லாரும் தினந்தோறும் அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகம். எப்போ பொழுதெல்லாம் யம பயம் ஏற்படுகிறதோ அப்பப்பெல்லாம் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்து நாம் நம்மை தேத்தி கொள்ளலாம். இந்த நெஞ்சானது என்ன பண்ணி கொண்டு இருந்ததுங்கிறத சொல்றார். நெஞ்ச பார்த்து, ஏ நெஞ்சே, ஏ மந்த மனோன்னு கூப்பிடுறார். மந்த மனஹா, மந்த மனசே, ஏ நெஞ்சே, அற்பமான நெஞ்சா இருக்கியே, எதற்கெல்லாம் கவலைப்படணும்னு உனக்கு தெரிய வேண்டாமா? இதற்கு கவலைப்படக்கூடாது. எடுத்த உடனே மா பீஹி, உனக்கு பயம் உண்டாக வேண்டாம் அப்படின்னு எடுத்த உடனே அபயம் அளித்தார் ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சுக்கு. மா பீஹி, சரி நான் எதற்கு வருத்தப்படுறேன்னு தெரியுமோ அப்படின்னு அந்த நெஞ்சு கேட்டது. அதற்கு ஆழ்வார் அருளி செய்கிறார், யாமீஹி யாத்தனாஹா சிரம் பகுதா விசிந்திய பீஹி மாஸ்தூன்னு அன்வை. யாமீஹி யாத்தனாகா, யாமீன யம சம்பந்தி யாத்தனாகா. இப்ப யமலோகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய யாத்தனை, யாத்தனான்னு என்ன யம தண்டனைன்னு இவ்விடத்திலே அர்த்தம். பொதுவா யமலோகத்திலே யாத்தனா நிறைய தண்டனைகள்லாம் உண்டு. அந்த இடத்துல போனா யாத்தனா சரீரம்னு கூட ஒண்ணு புதுசா சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துல என்ன விசேஷம்னா, அந்த சரீரத்துக்குள்ள நம்ம போட்டு அடைத்து விட்டார்கள் ஆகில் உயிரானது பிரியவே முடியாது. எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கலாம், முள் மேல நடக்க வைக்கலாம், நாய்களை விட்டு ஏவுவார்கள், இன்னும் என்னென்னவோ பண்ணுவார்கள். என்ன பண்ணாலும் என்ன ஆகும்னா துக்கம் மட்டும் நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்குமே தவிர உடம்பை விட்டு உயிரானது சட்டென்று பிரியாது. இந்த உடம்பெல்லாம் ரொம்ப தாங்காது. கொஞ்சம் அடிபட்டாலே அது உயிரானது பிரிந்து போய்விடும். ஆனா அந்த யாதனா சரீரம் அப்படி இல்லை. நரகானுபவம் பண்ணுவதற்குன்னே தனி சரீரம். அந்த யாதனா சரீரத்திலே நம்மை இட்டு என்ன பண்ணுவார்கள்னா நிறைய தண்டனைகளை கொடுப்பார்கள். இந்த யாமீஹி யாத்தனாகா, யமனுடைய தண்டனைகள் இருக்கிறதே, இதை நினைத்து கொண்டு இந்த நெஞ்சு இருந்துதான். அதுவும் எப்படி? சீரம், ரொம்ப காலமா நினைச்சுட்டே இருந்துதான். இப்ப ஆழ்வார் வருகிறார், இவ்வளோ காலம் இந்த யம தண்டனையா நினைத்து கொண்டிருந்தாய், அந்த காலத்துல எம்பெருமான நினைக்க கூடாதா? இந்த யம பயமே உனக்கு வேண்டாமே அப்படின்னு ஆழ்வாருக்கு தாத்பரியம். சிரம் விசிந்திய, விசிந்தியான நினைத்துன்னு அர்த்தம். எப்படி இந்த நெஞ்சானது நினைத்து கொண்டிருந்ததுன்னா சிரம், சிரம்னா ரொம்ப காலம், வெகு காலமாக இந்த யம வேதனைகளையே நினைத்து கொண்டிருந்தது இந்த நெஞ்சு. அதனால ஆழ்வார் சிரம் விசிந்தியான்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, பகுதா விசிந்திய, பகுதான பல விதமாகனு அர்த்தம். இந்த நெஞ்சானது என்ன பண்ணித்து, நம்ம எவ்வளவோ பாபம் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பாபத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை ஆச்சே, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தண்டனை அப்படின்னா பரவாயில்ல. அப்படி கிடையாது, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை. எவ்வளவோ தண்டனைகள் யமலோகத்துல உண்டு, அவரவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுல எவ்வளவோ தண்டனைகளை பலவிதமாக நமக்கு கொடுப்பார்கள். அதனால பகுதா விசிந்திய, பலவிதமாக யோசித்து பார்த்துதான் இந்த நெஞ்சு, ஐயோ நாம் இந்த பாவம் பண்ணியிருக்கோமே, நமக்கு இந்த தண்டனை கொடுத்துட போறாளே, ஐயோ நம்ம அந்த பாவம் பண்ணியிருக்கோமே, நமக்கு அந்த தண்டனை கொடுத்துட போறாளே. இந்த மாதிரி நெஞ்சானது பற்பல விதமாக யோசிக்கிறது. யோ இதுல இருந்து தப்பிக்க வழி இல்லையா அப்படின்னு. சிரம் பகுதா விசிந்திய, வெகு காலமாக பற்பல விதமாக யமன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை எல்லாம் விசிந்திய பயமடைந்து இருந்தது. நினைத்து கொண்டு மனதுக்கு பயம் வந்து விட்டது. இந்த நெஞ்சுக்கு பயம் வந்து விட்டதுன்னா என்ன ஆகும்? பயந்து கொண்டே இருக்கும். பகவானை அனுபவிக்காதே. உடனே ஆழ்வார் இதை நினைத்து மா பீஹி, உனக்கு பீன பயம்னு அர்த்தம், மா சியாத் உனக்கு வேண்டாம், உனக்கு இதனாலே பயமானது உண்டாக வேண்டாம்னு ஆழ்வார் முதல்ல சொல்லிட்டார். இப்ப என்ன பண்ணிட்டார்? அபயம் அளித்து விட்டார் ஆழ்வார் எடுத்த உடனே, நீ பயப்படாதே அப்படின்னு. நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்?
யாராவது ஒருத்தர் வந்து நாம் ரொம்ப பயத்துல இருக்கும் பொழுது பயப்படாதே அப்படின்னு சொன்னா, உனக்கு என்னப்பா அனுபவிக்கிற எனக்கு தானே கஷ்டம், நான்லாம் அனுபவிக்க போறேன், நீரா அனுபவிக்க போறீர் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நெஞ்சும் யோசித்து பார்த்திருக்கும். நீர் பயப்படாதேன்னு சொல்லிடுவீர், ஆனா நான் பண்ண பாபம் அப்படி, என்னுடைய பாபம் என்னை விடுமோ? ஒவ்வொருவர் பண்ண பாப புண்ணியங்கள் அவரவர்களே அனுபவிக்க வேண்டும்ங்கிறது சாஸ்திரம். ஆகையாலே நான் பண்ண பாபங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் இப்ப இந்த பயம் உண்டாகாமல் இருக்காது. எல்லாருக்கும் உண்டாகுமே. இப்ப நம்முடைய பாபங்களை எல்லாம் நினைத்து பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பயம் உண்டாக வேண்டும். அப்படி அவ்வளவு கூடு பூரித்து பாபத்தினாலே கூடு பூரித்து கிடக்கிறோம் நாம் எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்திருக்கிறது. ஆழ்வாரும் அதை பார்த்து சொல்றார், இப்ப பாபங்கள் தான் என்னுடைய சத்ரு. இந்த நெஞ்சு சொல்லித்து பாபங்கள் தான் என்னுடைய சத்ரு. நான் பண்ண பாபத்து மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, யம தண்டனை கிடைக்காமல் இருக்காது, கண்டிப்பாக யம தண்டனை எனக்கு கிடைக்கும்னு எனக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் பண்ண பாபம் அப்படி எனக்கு தெரியும். அவ்வளவு பாபங்களையும் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வெளியில சத்ரு கிடையாது, வெள்ளை எனிமி கிடையாது, என் பாபம் தான் எனக்கு சத்ரு. இப்ப இந்த பாபமாகிற சத்ருவை பார்த்து நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அது என்னிடத்திலே ஒட்டின்னு இருக்கேன். எங்கேயோ வெளியில இருக்கு, நம்மை வந்த தாக்கும்னு பரவாயில்ல, பாபமானது என்னிடத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கிறது, அதுதான் என்னை பிடித்து ஆட்டுகிறது, இப்படி பயப்பட வைக்கிறது அப்படின்னு குலசேகர பெருமாளானவர் இந்த நெஞ்சு இப்படி நினைத்திருக்க கூடும் என்று நினைத்து கொண்டு அருளி செய்கிறார். நாமீன பிரபவந்தி பாப ரிபவஹா. பாப ரிபவஹா, ரிபுக்கள் என்றால் எதிரிகள், இப்ப சத்ருக்கள்னு அர்த்தம். இந்த பாப ரிபுக்கள், இந்த பாபம்ங்கிற பாவங்களாகிற சத்ருக்கள் இருக்கிறார்களே, அவைகள் நகா ந அமி பாபரிபவஹா பிரபவந்தி. அமி இந்த பாபரிப்புக்கள்னு காமிக்கிறார். நம் நெஞ்ச ஒட்டின் இருக்க இந்த பாபங்கள் எல்லாம், இந்த பாபங்கள்லாம் என்ன பண்ணும், இந்த பாபங்கள் ஆகிற எதிரிகள் சத்ருக்கள் நமக்கு எந்த ஒரு பிரபுத்தன்மையும், நம்மிடத்திலே எந்த ஒரு செங்கோல் செலுத்துதலையும் பண்ணாது. ந பிரபவந்தி அப்படின்னு சொல்லிட்ட. நீ இதுக்கு தானே பயப்படுற, பாபங்களை கண்டுதானே நீ அஞ்சுகிறாய். இந்த பாபங்கள்ங்கிற சத்ரு உன்னை எதுவும் பிடித்து ஆட்டி வைக்காது. இது எப்படி சொல்ல முடியும்? நஃப் பிரபவந்தி, பிரபவந்தி அப்படின்னா செங்கோல் செலுத்தாதுன்னு அர்த்தம். அது நமக்கு பிரபுக்களாக ஆகாது. நம்மை ஆட்ட வைக்கக்கூடிய பிரபுக்களாக, நமக்கு சுவாமிகளாக இந்த பாபங்கள் ஆகாது. இப்ப பாப புடியிலே நாம் இருக்க மாட்டோம், பாப வசத்திலே நாம் இருக்க மாட்டோம் என்று தாற்பயத்திலே குலசேகர பெருமாள் இவ்வாறாக அருளி செய்தார். நாமீன பிரபவந்தி பாபரிபவஹா. இப்ப நமக்கு பாப எதிரிகள், பாபங்களாகிற எதிரிகள் பிரபுக்கள் ஆகாதுன்ற. ஏன் சுவாமி இப்படி சொல்கிறீர், எப்படி இதை வைத்து இப்படி சொல்கிறீர் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். சுவாமி நனு ஸ்ரீதரஹா. பின்னையோ நனு, ஏன் இதை பார்த்து பயப்படுற? நமக்கு யார் தெரியுமா சுவாமி? சுவாமி நனு ஸ்ரீதரஹா. நமக்கு சுவாமி யார் தெரியுமா? ஸ்ரீதரஹா, திருமகள் கேழ்வனான எம்பெருமான். திருமால்னு திருநாமம், ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். பிராட்டியை திருமார்பிலே இடையும் அகலகில்லேன்னு இருக்கக்கூடிய பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே தரித்து கொண்டிருக்கிறானே ஸ்ரீதரன், அவன் நஹா சுவாமி. நமக்கு அவன்தான் சுவாமி. இப்ப பிராட்டி அவனுடைய திருமார்பிலேயே இருக்கிறாள். அந்த பிராட்டி இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? இப்ப எல்லா பாபங்களையும் எம்பெருமானானவன் தன் என்னடியார் அது செய்யார் என்று இப்படி நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்ப அடியவர்களினுடைய பாபங்களை என்றுமே எம்பெருமான் பார்ப்பதில்லை. ஆகையாலே எப்பொழுது நமக்கு வந்து தலைவனாக எம்பெருமான் ஆனானோ, ஸ்ரீதரனானவன் நமக்கு சுவாமியாக ஆனானோ, ஸ்ரீதரனுக்கு சேஷபூதர்களாக நாம் ஆனோமோ, அப்பொழுதே நமக்கு இந்த பாபங்களாகிற எதிரிகளிடமிருந்து பயம் கிடையாது. பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யன்று நாம் ந வைஷ்ணவானாம். நான் யமன். யமன் யமபட்டர்களை அழைத்து காதிலே ஒரு ரகசியம் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, யமபட்டர்களே, நீங்க மாட்டும் யமன் தான் இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டக்கூடியவன், யமன் தான் எல்லாருக்கும் சுவாமி, எல்லாருக்கும் பிரபு, இவன் வைத்ததுதான் இந்த உலகத்துல நடக்கும்னு எல்லாராத்துக்கும் போயிடாதேள், எல்லார் வீட்டு வாசலையும் போய் தட்டிடாதேள், அது வைஷ்ணவமான கிரகமானு பாருங்கோ, வைஷ்ணவர்களாக இருந்தார்களாகில் அந்த திசைக்கே போகாதேள்னா. என்ன, நான் வைஷ்ணவர்களை ஒழிந்தவர்களுக்குத்தான் பிரபுவே தவிர, வைஷ்ணவர்களை ஒழிந்த மனிதர்களுக்குத்தான் நான் தலைவனே தவிர,
வைஷ்ணவர்கள் தான் எனக்கு தலைவர்கள். நான் யமபட்டர்களை அழைத்து அதை உட்கொண்டு ஆழ்வார் அருளி செய்கிறார். இப்ப நமக்கு தலைவர் யாரு? பெருமாள். திருமகள் கேழ்வன் நமக்கு தலைவனாக இருக்கும் பொழுது இந்த பாபங்கள் நம்ம என்ன செய்யும்? இப்ப எம்பெருமானினுடைய திருநாமத்தை அண்டை கொண்டு யமபட்டர்கள் தலையிலே அடி வைத்தார் தொண்டரடி பொடியாழ்வார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கத்த ஆவலிப்பு என்று தொண்டரடி பொடியாழ்வார் காட்டினார் அல்லவா? நமந்தமர் தலைகள் மீதேன்ன. இப்ப யமபட்டர்கள் தலைகள் மீது நாவலி துழிதருகின்றோம்னு அடி வைத்து சென்றார் தொண்டரடி பொடி ஆழ்வார். அப்படி பெரியாழ்வார் கூட அருளி செய்தாரே, சிங்கப்பிரான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்யப்போமின்னு. இது எம்பெருமான் இருக்கக்கூடிய கோவில், இங்கு நீங்கள் யாரும் இருக்க முடியாதுன்னு ஆழ்வார் விரட்டினாரே. இந்த மாதிரி எப்பொழுது நம் மனதிலே எம்பெருமானானவன் குடிபுகுந்தானோ, நாம் எப்பொழுது வைஷ்ணவர்களாக, அதாவது திருமாலை தலைவனாக உடையவர்களாக ஆனோமோ, அப்பொழுதே நமக்கு பாபங்கள் செங்கோல் செலுத்துவையாக இருக்காது என்று இந்த சித்தாந்தத்தை நெஞ்சுக்கு உபதேசித்தார் குலசேகர பெருமாள். இப்ப நெஞ்ச பார்த்து சொல்லிட்டார், நாமீன பிரபவந்தி பாபரிபவஹா சுவாமீனனு ஸ்ரீதரஹா. நமக்கு ஸ்ரீதரன் தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த நெஞ்சு என்ன பண்ணிருக்கணும்? நேரா போய் எம்பெருமான நினைத்திருக்க வேண்டுமா? அப்படி பண்ணல, அப்படியே சோம்பி கிடந்தது. உடனே இந்த நெஞ்ச பார்த்து இன்னும் கொஞ்சம் சொல்றார், ஆலஸ்யம் வியபனீய. உன்னுடைய ஆலசியத்தை விடுவாய், உன்னுடைய சோம்பலை தொலைப்பாய், அது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். இப்ப உடனே இப்படி தேம்பி பிற்காலத்துல பார்த்துக்கலாம். நாம எல்லாம் சொல்லுவோமே, ரிட்டையர் ஆன பிறகு இந்த பகவத் விஷயம்லாம் வைத்துக் கொள்ளலாம், இப்போதைக்கு நன்னா படிக்கணும், நன்னா சம்பாதிக்கணும், அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கை காலெல்லாம் முடியாத பொழுதுதான் எம்பெருமான் மேல ஆசைப்படணும். அது வரைக்கும் உடம்பெல்லாம் நன்னா இருக்கும் பொழுது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உடம்பு முடியாது, வேற யாரும் நம்ம காக்க இல்லைன்னா அப்ப எம்பெருமான்கிட்ட போய்க்கலாம். அந்த மாதிரி இந்த நெஞ்சு நினைத்து கொண்டு இருந்தது போல, சரி எம்பெருமான் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தது போல, உடனே ஆலசியம் வியபனிய, இப்படி இன்னொரு காலத்துல பார்த்துக்கலான்னு சோம்பி கிடக்காதே நெஞ்சே, இப்பொழுதே செல்வாய், இந்த ஆலசியத்தை விடுவாய், இந்த சோம்பலை இப்பொழுதே ஒழிப்பாயினார் ஆழ்வார். சரி ஒழிச்சுடுவேன், நேரா போனா அவன் நாராயணனாக இருக்கிறான், ரொம்ப பராத்பரனாக இருக்கிறான், நான் போன உடனே என்னை கூப்பிட்டு உடனே வரவேற்று எல்லாம் பண்ணிடுவானா? அவ்வளவு சுலபனாக எம்பெருமான் இருப்பானா? ரொம்ப உயர்ந்தவனாச்சே. பகவான்னு சொல்லிட்டீர், ஸ்ரீதரன்னு சொல்லிட்டீர், திருமால் கேழ்வன்னு இருக்கக்கூடியவன் ரொம்ப உயர்ந்தவனாச்சே. அவனை எப்படி நான் சுலபமாக அடைவதுன்னு இந்த நெஞ்சு யோசித்திருக்கும். உடனே ஆழ்வார் அருளி செய்கிறார், பக்தி சுலபம். இப்ப பக்திக்கு எளியவன் அவன், மீதி பேருக்கு எளியவனாக இல்லாமல் போகலாம். பிறர்கட்கு அரிய வித்தகன் பத்துடை அடியவர் கெளியவன் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறாரே, அதை பக்தி சுலபம். பத்துடை அடியவர் என்ன? பக்தி உடையவர்களுக்கு எம்பெருமான் எளியவன். பத்துடை அடியவர் கெளியவன் என்பதை பக்தி சுலபம் அப்படின்னு அருளி செய்கிறார் குலசேகர பெருமாள். பக்திக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியவன், ஆகையாலே நீ அவனிடத்திலே பக்தி செலுத்தினால் போறோம், அவனே உன் வாசல் தேடி வரக்கூடியவனாக, ரொம்ப எளியவனாக, உன்னாலே கட்டவும் அடிக்கவும் ஆம்படி கண்ணனாக வந்து அவதரித்தானே பக்திக்கு வசப்பட்டு, அந்த மாதிரி வரக்கூடியவன் எம்பெருமான். ஆகையாலே அவனை விடாதே, அவன் மிகவும் மேன்மையுடையவன், அவனை கிட்டவே முடியாதுன்னு நீ நினைக்காதே, அவன் பக்தி சுலபம் அப்படின்னு. சரி நான் என்ன பண்ண வேண்டும்? தியாயஸ்வ நாராயணம், அந்த எம்பெருமானை நீ தியானம் பண்ணுவாயாக. மனதுதானே தியானம் பண்ணணும். ஆகையாலே ஆழ்வார் தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார், நாராயணம் தியாயஸ்வ. இப்ப இந்த உலகம் எல்லாவற்றுக்கும் நாராயணனாக ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனை நீ தியானம் பண்ணுவாயாக அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டார். அப்படியும் இந்த நெஞ்சானது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு சொல்லிட்டேனே, இந்த பாபங்கள் உனக்கு சுவாமி அல்ல, நாராயணன் தான் உனக்கு சுவாமி, ஸ்ரீதரன் தான் உனக்கு சுவாமி, அவன் பக்திக்கு எளியவன், நீ சோம்பி கிடக்காதே, சோம்பலை துளைத்து உடனே நாராயணன் திருவடிகளை பார்த்துன்னு சொல்லிட்டேனே, இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். இப்ப அது சொல்லிட்டு புரியறது, நான் எல்லாருக்கும் துன்பம் இருக்கு, எல்லாருக்கும் பாபம் இருக்கு, என் பாபத்துக்கு உண்டான அந்த துன்பத்தை நான் தானே அனுபவிக்க வேண்டும். அதை எம்பெருமான் போக்குவானா தெரியலையே, நான் சென்று கிட்டினால் அவன்
எனக்கு நன்மை விளைவிப்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு இந்த நெஞ்சு. உடனே ஆழ்வார் அதை அழகாக காட்டுகிறார். குலசேகர பெருமாள் எப்படி காட்டுகிறார்னா, லோகஸ்ய வியசனாபனோதனகரஹ தாசஸ்ய கிம் நக்ஷமஹாம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாராயணன், தியாயஸ்வ நாராயணம்னு நான் சொன்னேனே, அந்த நாராயணன் லோகஸ்ய வியசனாபனோதனகரஹா. வியசனம் என்றால் துன்பம், அபனோதனம் என்றால் அத்தை போக்குதல். அபனோதன கரஹா போக்குபவன் அர்த்தம். இப்ப இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய லோகஸ்ய, யாருக்குன்னு இன்னார் இணையார்னு கிடையாது, உலகம் எல்லாவத்துக்கும் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய்னு இதுவே அவனுக்கு தொழில். இந்த உலகத்தை ரட்சிப்பதுதான், இந்த உலகத்தினுடைய துன்பங்களை போக்குவதுதான் அவனுக்கு தொழிலே. லோகஸ்ய, இந்த உலகத்துல இன்னார் இணையார்னு பார்க்காம எல்லாரும் உண்டு. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் துன்பத்தை போக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தன்னுடைய அடியவன் தாசஸ்ய கிம் நக்ஷமஹா, தன்னுடைய அடியவனான தன்னுடைய தாசனுக்கு போக மாட்டானான்னு. இப்போ உலகத்துல ஒரு பெரிய வள்ளல் இருக்கான், அவன் உலகத்துல இன்னார் இணையாருன்னு பார்க்காம அள்ளி செல்வத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்னு, அவன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய தாசனுக்கு அவன் எவ்வளவு கொடுப்பான்? அதை பத்தி கேட்க வேண்டுமா? நிறைய கொடுப்பான். உலகம் எல்லாத்துக்கும், யாரு என்னன்னே தெரியாதவர்களுக்கு கூட அள்ளி கொடுக்கக்கூடியவன். தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த தாசன், தன் வீட்டிலே இருக்கக்கூடியவன், தன்னுடைய பிள்ளை முதலானவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பான்? அதை பத்தி சொல்லணுமான்னு. அந்த மாதிரி லோகத்துக்கெல்லாம் துன்பத்தை போக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய தாசனாக இருக்கக்கூடிய நமக்கு பண்ண மாட்டானா என்ன? நக்ஷமஹா கிம், பாபத்தை போக்க மாட்டாரா என்ன என்று ஆழ்வார் இப்படி அந்த நெஞ்சை பார்த்து கேட்கிறாராம். இப்போ உலகம் எல்லாவற்றுக்கும் துன்பத்தை தொலைக்கக்கூடியவன், உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு இப்படி இசைந்து அடிமை செய்யக்கூடிய நமக்கு நம்முடைய துன்பங்களை போக்க மாட்டானா என்ன? கண்டிப்பாக போக்குவான். ஆகையாலே நீ அத்தை பத்தியும் கவலை கொள்ள வேண்டாம்னு தன் திருவுள்ளத்தை பார்த்து ஆழ்வார் குலசேகர பெருமாள் இப்படி உபதேசித்தார் மாபீஹி என்கிற ஸ்லோகத்திலே. பெரிய திருவந்தாதியிலும் நம்மாழ்வார் இளைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சமே சொன்னேன், இளைக்க நமந்தமர்கள் பத்தி இளை பெய்த நாய் தந்து மோதாமல் நல்குவான் என்று அழகாக அருளி செய்கிறார். எம்பெருமான் இளைக்க நமந்தமர்கள் பத்தி, இந்த நமந்தமர்கள் இருக்கிறார்களே அந்த யம பட்டர்கள், அவர்கள் நம்மை பத்தும் பொழுதே நாம் இழைச்சு விடுவோம். அவர்கள் பிடிக்கிற புடியிலே நாம் பயந்து விடுவோம். அப்படி பிடிப்பர்கள் அதற்கு மேல என்ன பண்ணுவார்கள்னா, கருநாய் சென்னாயெல்லாம் விட்டு துரத்துவார்கள். நாய் தந்து மோதாமல், இப்ப இந்த நாயை கொண்டு நம்மை துரத்த விடுவார்கள். அப்படி நம்மை மோதாமல் நல்குவான், அப்படி நம்மை மோதாமல் ரட்சிக்க கூடியவன் எம்பெருமான் என்று தன்னுடைய திருவுள்ளத்தை பார்த்து நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அதுபோல இங்க குலசேகர பெருமாளும் தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து, பாப்பங்களை கண்டு ஒரு காலம் பயப்படாதே, இந்த பாப்பத்துக்கு யமலோகத்திலே நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. ஏன் தெரியுமோ? இந்த பாபம் எல்லாம் எம்பெருமானுக்கு ஆளான பொழுதே நம்மை விட்டு தொலைந்து போய்விட்டது. நாம் பண்ண வேண்டியது என்ன? சோம்பலை விட வேண்டியது, எம்பெருமான் திருவடிகளிலே தியானத்தை பண்ண வேண்டியது. உலகத்துக்கெல்லாம் துன்பத்தை போக்கக்கூடியவன் நமக்கு போக்க மாட்டானா என்ன என்று இப்படி இந்த 11ஆம் ஸ்லோகத்திலே குலசேகர பெருமாள் அருளி செய்தார். மேலே 12ஆம் ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். பவ ஜலதி கதானாம் துவந்த்வ வாதா ஹதானாம் சுத துஹித்ரு கலத்ர திராண பாரார்த்தி தானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நரானாம். இந்த சம்சாரமாகிற பெருங்கடல், இந்த சம்சாரம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு பெரிய கடல் போன்றது. இதுல பற்பல முதலைகள் உண்டு, சுழல் காற்று அடிக்கும், அதற்கு மேலே சுழிகள் உண்டு, அதற்கு மேலே இதுல நிறைய ஊர்மிகள், அதாவது நிறைய அலைகள் உண்டு. இப்படி எல்லாத்திலையும் மாட்டி தவிக்கிறோம் சம்சாரமாகிற பெருங்கடலிலே. அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்சார சாகரத்தை கடப்பது எப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம். நமக்கு விஷ்ணு போதோ நரானாம், எம்பெருமான் விஷ்ணு என்பவன் ஒருவன் தான் நமக்கு இந்த படகாக ஆகக்கூடியவன். விஷ்ணு ஆகிற ஓடத்தை பிடித்து கொண்டுதான் சம்சாரத்தை நாம் கரையேற வேண்டும் என்று எம்பெருமானை ஒரு ஓடமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே, 12ஆம் ஸ்லோகத்தினாலே. அதுல முதல்ல இந்த பவ ஜலதி கதானாம், ஜலதிஹி என்றால் சமுத்திரம். எது சமுத்திரம்னா பவம், பவம்னா சம்சாரம். இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே கதானாம், அதுல இருக்கக்கூடியவர்கள், அதிலே செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார்.
இந்த சம்சாரமாகிற பெருங்கடல்ல இருந்தா என்ன அப்படின்னா, இந்த சம்சாரமாகிற பெருங்கடல் எப்படி இருக்குங்கிறத வர்ணித்து காட்டுகிறார் மத்துமுண்டான ஸ்லோகங்களினாலே. துவந்த்வ வாதாஹதானாம், ஒரு பெருங்கடல்ல இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, முதல்ல நிறைய ஜலத்துல மூழ்கி இருப்பான். நிறைய காத்து அடிக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் காத்து அடிக்கும், எங்க போறதுன்னு தெரியாது. அதற்கு மேல இன்னும் நிறைய பாரங்கள்லாம் வேற அவன் மேல இருந்தால் இன்னும் மூழ்க வேண்டிதான், ரொம்ப சிரமம். அந்த மாதிரி இவ்விடத்திலே அருளி செய்கிறார். துவந்த்வ வாதாஹதானாம், இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே அடிக்கக்கூடிய காத்து எப்படின்னா, பொதுவாக காத்து எதிரும் புதிருமாக அடிக்கும், இந்த பக்கமும் அடிக்கும் இந்த பக்கமும் அடிக்கும். அந்த மாதிரி துவந்துவங்கள் இரட்டை ஆகிற காத்து அடிக்கிறது. என்ன இரட்டைனா, சுகம் துக்கம். இப்ப இந்த சம்சாரத்துல சுகம்ங்கிற பேர்ல கொஞ்சோண்டு காத்தடிக்கும், ஆனா துக்கம்ங்கிற பேர்ல பெருங்காத்தடிக்கும். இப்ப இந்த துவந்துவங்கிற காத்து இருக்கிறதே, சுகமாகவும் துக்கமாகவும் மாத்தி மாத்தி நம்மை அலக்கழிக்கிறதே, அதுதான் காத்து போலே இருக்கிறது. இந்த காத்திலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சம்சாரத்திலே சுகம்னு ஒண்ணு வரும், கொஞ்சமா அதை அனுபவிச்சுட்டே இருப்போம். திடீர்னு பெரும் புயல் மாதிரி துக்கம்னு ஒண்ணு வரும், அதுல இந்த பக்கம் போவோம், திருப்பி சுகம் வரும், இந்த பக்கம் வருவோம். எந்த பக்கமும் உருப்படியா போய் சேர முடியாது. அப்படி ஒரு நடுக்கடலிலே தத்தளிக்க கூடியவர்களாக நாம் இந்த சுகதுக்கங்கள், அற்ப சுகங்கள், பெரும் துக்கங்கள் என்கிற இந்த காத்தினாலே அலைப்புண்டு கிடக்கிறோம் சம்சாரமாகிற மகா சமுத்திரத்திலே என்று சொல்கிறார். இப்ப இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கான்னு அப்படி மட்டும் இல்ல. சுத துஹி திரு களத்ரத்ரான பாரார்த்திதானாம், வெறும்னையே சம்சாரத்துல நாம் மூழ்கின்னு இருக்கோம். இதுல கல்ல கட்டி சம்சாரத்துல விட்டா எப்படி இருக்கும்? நன்னா மூழ்க வேண்டிதான், மேலேயே எழுந்துக்க முடியாது. அந்த மாதிரி நம் முதுகிலே பாரத்தை வேற சுமத்தி இருக்கிறார்கள். சுதன், சுதன்ன பிள்ளை, மகன். துஹிதா என்றால் மகள். துஹித்ரு களத்திரம், களத்திரம் என்றால் மனைவி. இப்ப நம்முடைய மகன், மகள், மனைவி போன்ற இவர்களை ரட்சிக்க வேண்டும், இவர்களை எல்லாம் நாம் எப்பாடுபட்டாவது காக்க வேண்டும்னு ஒரு பாரத்தையும் நம் முதுகிலே ஏத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்சாரத்திலே. இவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும்னு ஓடி திரிகிறார்கள் மனிதர்கள். எப்படியாவது நம்முடையவர்கள் இவர்கள் அப்படின்னு ஒரு பிரமம் வருகிறது. அதற்கப்புறம் இவர்களை ரட்சிக்க வேண்டும்னு ஒரு எண்ணம் வருகிறது. இவர்களை ரட்சித்தல் என்கிற பெரும் பாரத்தை முதுகிலே சுமந்து கொண்டு நாம் இருக்கிறோம் என்று காட்டுகிறார் குலசேகர பெருமாள். தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன்னு அருளி செய்தாரே ஆழ்வார். அந்த மாதிரி சுதன், துவிதா, களத்திரம் முதலானவர்களை திராணம், திராணம்னா ரக்ஷணம், இவர்களை காப்பாத்துதல் என்கிற இந்த பாரத்தினாலே நாம் எப்படி இருக்கோம்? பீடிக்கப்பட்டு இருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்லை முதுகிலே கட்டி கடலிலே அமுக்குவது போன்று இது அமைகிறதா இந்த ரக்ஷணம்ங்கிற பாரம். இதை வேற நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் இந்த பவ ஜலதியிலே, சம்சாரமாகிற பெருங்கடலிலே. அதற்கு மேல இப்படி கல்ல கட்டி இறக்கினா என்ன பண்ண முடியும்? மஜ்ஜதாம் விஷம விஷய தோயே, மஜ்ஜதாம் மூழ்க வேண்டிதான். எதுல மூழ்கிறோம்னா தோயே, ஜலத்திலே. இந்த சம்சாரமாகிற கடலிலே ஜலம் மாதிரி எது இருக்குன்னா விஷம விஷய தோயே. இப்ப சப்தாதி விஷயங்கள்லாம் இருக்கே, இப்ப காதுக்கு இது இன்பமாக இருக்கிறதுன்னு பாடல் கேட்கிறோம், கண்ணுக்கு இன்பமாக இருக்கிறதுன்னு காட்சிகளை பார்க்கிறோம். மாதிரி ஒவ்வொரு நல்ல சுவையான உணவுகள், இந்த மாதிரி எல்லா இந்திரியங்களுக்கும் தீனி போடுகிறோமே. இந்த சப்தாதி விஷயங்கள் இது ரொம்ப விஷமமானது, ரொம்ப குரூரமான இந்த சப்தாதி விஷயங்களே பெரிய ஜலமாக இருக்கிறது. இந்த விஷயங்களிலே நாம் மூழ்கி அனுபவிக்கிறோம். அது எப்படி இருக்கு? ஜலத்துக்குள்ளே கல்லை கட்டி கொண்டு மூழ்குவது போல இருக்கிறது. இப்படி கல்லை கட்டி கொண்டு நடுக்கடலிலே காத்தாலே அலைப்புண்டு மூழ்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒரு படகு கிடைச்சதுன்னா கூட நாம் போயிடலாம். அந்த மாதிரி சுத்தி முத்தி பார்த்தா அப்ளவானாம் எந்த ஒரு படகும் இல்லை. இப்படிப்பட்ட சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு ஒரு உரிய படகு ஓடம் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நரானாம் மனிதர்களுக்கு விஷ்ணு போதா ஏகா சரணம் பவத்துன்னு அருளி செய்கிற. இப்ப விஷ்ணு ஆகிற போதம், போதம்னா ஓடம்னு அர்த்தம், அதாவது படகு. இந்த விஷ்ணு ஆகிற படகுதான் நமக்கு சரணம், ஒரே ரட்சகம். இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை கடத்த வேண்டும்னா எம்பெருமான் ஆகிற படகால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு ஒருவராலும் முடியாதுன்னு இவ்விடத்திலே இந்த ஸ்லோகத்தினாலே குலசேகர பெருமாள் காட்டுகிறார். துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன்னு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தாள். அதை அடிவொத்தி
அந்த போலவே அந்த அர்த்தத்தையே இந்த பவ ஜலதி கதானாம் என்கிற இந்த ஸ்லோகத்தினாலே சம்சாரமாகிற பெரும் கடல், அந்த கடலிலே சுகதுக்கங்களாகிற காத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்மை ஆட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மக்கள் மனைவி இவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும்ங்கிற பெரும் பாரமாகிற பொறுப்பையும் நம் மீது சுமத்தி இருக்கிறார்கள். அந்த பொறுப்பினாலே நாம் பாரம் தாங்க முடியாமல் சப்தாதி விஷயங்களிலே அழுந்தி கிடக்கிறோம். கரையேறுவதற்கு வழி தெரியவில்லை, படகில்லை. இப்படி ஒரு நிலைமையிலே நீங்கள் இருந்தீர்களாகில் உங்களுக்கு ஒரே சரணம், ஒரே கதி, ஒரே ரட்சகம் எதுன்னா விஷ்ணு போதோ நரானாம், எம்பெருமானாகிற படகை தவிர வேறு வழி கிடையாது. அவன் திருவடிகளை பத்தி கொண்டு நாம் சம்சாரத்தை கரையேற வேண்டுமே தவிர நம்மாலே நீஞ்சி இந்த சம்சாரத்தை கடக்க முடியாது என்று ஆழ்வார் 12ஆம் ஸ்லோகத்தினாலே காட்டுகிறார். இது 12ஆம் ஸ்லோகம். 13ஆம் ஸ்லோகம். இந்த 13ஆம் ஸ்லோகத்திலே ஆழ்வார் என்ன அருளி செய்கிறார்னு பார்த்தா, தன்னுடைய நெஞ்சை பார்த்து உபதேசிக்கிறார் குலசேகர பெருமாள். என்ன உபதேசிக்கிறார்? நெஞ்சுக்கு திருப்பி என்ன ஆச்சுன்னா விஷ்ணு போதோ நரானாம்னு சொல்லிட்டார். இப்ப எம்பெருமான் தான் படகுன்னு சொன்ன பிறகும் இந்த படகு நமக்கு கிடைக்கணுமே. படகு இந்த உலகத்துல 1000 உண்டு. நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு படகு கிடைக்கலன்னா, ஒருவேளை அந்த படகுல ஏறி நமக்கு அனுமதி சீட்டு கொடுக்கவில்லையாகில் என்ன ஆகிறது அப்படின்னு ரொம்ப பயந்து கொண்டே இருந்ததா இந்த மனசு. அந்த மனசை தேத்துகிறார். கண்டிப்பாக எம்பெருமான் திருவடிகளிலே நீ பக்தி பண்ணுவாய், அந்த பக்தியே உன்னை தாண்டுவிக்கும், நீ பயப்படவே வேண்டாம் என்று உறுதிபட சென்ற ஸ்லோகத்திலே சொன்ன விஷயத்தையே இன்னும் திறம்பட உறுதிபட கூறுகிறார் திருடமாக. இந்த 13ஆம் ஸ்லோகத்திலே பவ ஜலதிம் அகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமகம் இதி சேதோ மாஸ்மகா காதரத்வம் சரசிஜ திருஷி தேவே தாவகீ பக்தி ரேகா நரக பிதி நிஷன்னா தாரயிஷ்யத்யவசியம் என்று ஸ்லோகம். ஹே சேதஹான்னு கூப்பிடுறார். ஹே நெஞ்சே, சேதோ அப்படின்னு நடுவுல வருதே. ஹே சேதஹா, நெஞ்சே வராய், மனமே, உனக்கு நான் உபதேசிக்கிறேன். நீ இப்படி காதரத்வம் மாஸ்மகாஹ, இப்படி காதரத்தன்மையை அடையாதே. காதரன்னா ரொம்ப கவர்ட் அப்படின்னு சொல்கிறாரே, கோழை, அஞ்சி பயந்து இருக்கக்கூடியவன் காதரன்னு பேர். அப்படி காதரத்துவம், இப்படி அஞ்சி இருக்கக்கூடிய தன்மையை நீ அடையாதேங்கிறார். ஏன் நெஞ்ச அஞ்சி இருக்கிறதுன்னா, பவ ஜலதிம், இந்த சம்சாரமாகிற பெருங்கடலை நான் எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையேன்னு பயந்து இருந்துதான். ஏன் அந்த சமுத்திரம் அவ்வளவு தாண்ட கஷ்டமான அகாதம், அது ரொம்ப ஆழமானது. அதனுடைய ஆழம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு ஆழமானது இந்த சம்சார சாகரம். சம்சார சாகரம் கோரம் அப்படின்னு சொல்லப்படுகிறதே, அப்படிப்பட்ட கோரமான இந்த சம்சார சாகரம் அகாதமானது. அகாதம்னா ரொம்ப ஆழமானதுன்னு தாத்பரியம். ஆழமாக இருக்கக்கூடிய சம்சார சாகரத்தை நம்மால கடக்க முடியாது. அது மட்டும் இல்ல, துஸ்தரம், துஸ்தரம்னா கடக்க முடியாததுன்னு அர்த்தம். சம்சார சாகரத்தை கடக்கவே முடியாதான்னா என்ன தாத்பரியம்? நம் முயற்சியினாலே கடக்க முடியாதுன்னு தாத்பரியம். எப்படி ஒரு சமுத்திரத்தை நம் முயற்சியினாலே நீஞ்சி கடக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்தையும் நம்முடைய முயற்சியினாலே கடக்க முடியாது. அதை உட்கொண்டு துஸ்தரம், கடக்க முடியாதது, நம் முயற்சியினாலே ஒருபொழுதும் கடக்க முடியாத இந்த பவ ஜலதிம் சம்சார சாகரத்தை அகம் கதம் நிஸ்தரேயம், நான் எப்படி கடப்பேன் அப்படின்னு இந்த நெஞ்சுக்கு கவலை. இப்ப இது நம்மால கடக்க முடியாதுன்னு தெரியும், ரொம்ப ஆழமானதுன்னு தெரியும், சம்சார சாகரம்னு தெரியும். இத போய் நான் எப்படி கடப்பேன்னு இந்த நெஞ்சானது நினைத்து கொண்டு காதரத்துவம், இப்ப ரொம்ப கோழைத்தன்மையை அடைந்தது. ரொம்ப கோழையாக, ரொம்ப பயந்து போய் ரொம்ப அஞ்சி கிடந்தது இந்த நெஞ்சு. அதை பார்த்து ஆழ்வார் கூறுகிறார், காதரத்துவம் மாஸ்மகாஹா, அஞ்சி இருக்கும் தன்மையை நீ அடையாதே, அஞ்சி இருப்பதை கைவிடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அஞ்சாதே, நீ பயப்படாதேன்னு சொல்கிறார் ஆழ்வார். ஏன் பயப்படாதேன்னு சொல்கிறீர்? நீர் சொல்லிடுவீர் பயப்படாதேன்னு, ஆனா எனக்கு பயம் இருக்கிறதே, நான் எப்படி கடக்க முடியும் இந்த சம்சாரத்தை அப்படின்னு கேட்ட உடனே, நரக பிதி சரசிஜ திருஷி தேவே நிஷன்னா தாவகி பக்திஹி ஏகா அவசியம் தாரயிஷ்யதி என்று காட்டுகிறார் குலசேகர பெருமாள். இப்போ இந்த பக்தியானது உன்னை கடத்துவிக்கும். யாரிடத்திலே பக்தின்னா, சரசிஜ திருஷி தேவே, சரசிஜ திருஷி, சரசிஜம்னா தாமரை, அந்த தாமரை போன்று கண்களை உடைய எம்பெருமான் இருக்கிறானே, அவனிடத்திலே நீ வைக்க வேண்டும் பக்தியை.
இப்ப தாமரை கண்ணான், அந்த தாமரை செந்தாமரை கண்ணனாக எம்பெருமான் இருக்கிறானே, அவனை எப்பொழுதும் மனதாலே நினைப்பாய். அவன் உன்னை கடத்துவிப்பான். அது மட்டும் இல்ல, தேவே, அவன் தேவன், எம்பெருமானாக இருக்கக்கூடியவன், அவன் கண்டிப்பாக உன்னை கடத்தி வைப்பான். அது மட்டும் இல்ல, நரக பீதி, நரக பித்துன்னு எம்பெருமானுக்கு திருநாமம். அதாவது நரகாசுரனை கொன்றவன் அர்த்தம். இப்ப அவ்வளவு வலிமையான நரகாசுரனையே கொன்றவன் உன்னுடைய பாபங்களை போக்கி உன்னை கடத்தி வைக்க மாட்டானா என்ன? அவனுக்கு சக்தி உண்டு. அது மட்டும் இல்ல, பக்தி பண்ண வேண்டும்னு அவன் அழகா இருக்க வேண்டுமே. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பக்தி பண்ண முடியாது. அவனுக்கு தாமரை போன்ற கண்ணுண்டு. அவனை அனுபவித்தால் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அவன் தேவன், பராத்பரன், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன். அப்படிப்பட்ட தேவனாக, நரகாசுரனை கொன்றவனாக, தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே நீ என்ன பண்ணணும்? பக்தியை வைக்க வேண்டும். நிஷன்னான்னு அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய தாவகீ பக்தி, உன்னுடையதான பக்தி. இப்ப நெஞ்சை பார்த்து உன்னுடையதான பக்திங்கிறார். இப்ப நெஞ்சே, நீ என்ன பண்ண வேண்டும்? உன்னுடைய பக்தியை அவனிடத்திலே வைக்க வேண்டும். இப்ப உன்னுடைய பக்தியை அவனிடத்திலே வைக்க வேண்டும்னு என்ன ஆகணும்? அவனிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும். அவனை சதா தியானம் பண்ண வேண்டும். அப்படி நீ பண்ணிக்கொண்டு வந்தாயாகில் என்னாகும்? அந்த பக்தியே உன்னை தாரயிஷ்யதி, உன்னை தாரயிஷ்யதி, தரணம் செய்ய வைக்கும், உன்னை தாண்டி வைக்கும். அதுவே உன்னை சமுத்திரத்தை தாண்டும்படி செய்துவிடும். நீ கஷ்டமே பட வேண்டாம். நீ எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்து. எப்படி நாம் ஒரு படகிலே ஏறி அமர்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டு வரலாமோ, அந்த மாதிரி எம்பெருமான் மீது பக்திங்கிற கயிறுனாலே நம்மை கட்டிவிட வேண்டும். எம்பெருமான்கிற படகிலே பக்திங்கிற கயிறை கொண்டு நாம் நம்மை கட்டி கொண்டோமாகில் இந்த பக்தியே நம்மை அழைத்து கொண்டு சென்று விடும். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, அவசியம்னு, நிச்சயமாக, எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், கண்டிப்பாக உன்னை அது தாண்ட வைக்கும். நீ கவலைப்பட வேண்டாம், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நெஞ்சே. எம்பெருமான் நரகாசுரனை கொன்றவனாக செந்தாமரை கண்ணனாக இருக்கிறானே, அவனிடத்திலே நீ பக்தியை வைப்பாய். நீ பண்ண வேண்டியது வேற எதுவும் இல்லை என்று ஆழ்வார் இந்த 13ஆம் ஸ்லோகத்தினாலே நமக்கு எம்பெருமானிடத்திலே வைக்கக்கூடிய பக்தியே நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்லும், சம்சார சாகரத்தை கடத்துவிக்கும், வேற எதுவும் நாம் செய்ய வேண்டாம் என்பதனை இவ்விடத்திலே காட்டுகிறார். 14ஆம் ஸ்லோகம். இந்த 14ஆம் ஸ்லோகத்தினாலே ஆழ்வார் என்ன அருளி செய்கிறார்னு பார்த்தோமாகில், இதற்கு முன்பாக இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்பவர்களுக்கு எம்பெருமான் தான் படகாக ஆகிறான் என்று கூறினார் 12ஆம் ஸ்லோகத்திலே. அதற்கு பிறகு எம்பெருமானிடத்திலே வைக்கக்கூடிய பக்தியானது நம்மை கண்டிப்பாக கடத்துவிக்கும், இந்த சம்சார சாகரத்தை தாண்டி வைக்கும்னு சொன்னார் 13ஆம் ஸ்லோகத்தினாலே. இது வரும் இந்த விஷ்ணு போதம் அப்படிங்கிற எம்பெருமான், அவனிடத்திலே இருக்கிற பக்திங்கிற அந்த படகு, இது நமக்கு கிடைக்க வேண்டுமே. இதை யாரிடத்திலே போய் பிரார்த்திப்பது? அதுவும் அந்த எம்பெருமானிடத்திலே தானே பிரார்த்திக்க வேண்டும். ஆகையாலே மறுபடி இந்த சம்சாரத்தை ஒரு கடலாக உருவகப்படுத்தி இந்த கடலிலே மூழ்கி கிடக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய பக்திங்கிற அந்த படகை தந்தருள வேண்டும்னு எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகமாக இந்த 14ஆம் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதனுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம். திருஷ்ணா தோயே மதன பவனோத்தூத மோகோர்மி மாலே தாராவர்த்தே தனய சகஜ கிராக சங்காகுலேச்ச சம்சாராக்கியே மகதி ஜலதௌ மஜ்ஜதாம் நஸ்திரிதாமன் பாதாம்போஜே வரத பவதோ பக்திநாவம் பிரயச்ச. இதுதான் ஸ்லோகம். வரத அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுகிறார். வரதன்னு என்ன அர்த்தம்? வரம் ததாத்தின்னு சொல்கிறார்கள். இப்ப கேட்ட வரத்தை எல்லாம் அளிக்கக்கூடியவனுக்கு வரதன்னு பேர். எப்பொழுதும் கேட்டதை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவன். இப்ப வரதன்னே திருநாமம் உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். இப்ப அவனை வரதன்னு கூப்பிடுறதுலயே ஒரு விசேஷனம் இருக்கு. இப்ப நானும் ஒன்னு கேட்க போகிறேன், அதை நீ எனக்கு தந்தருள வேண்டும் என்று தாத்பரியத்திலே வரதன்னு எம்பெருமானை அழைக்கிறார். ஏ வரதனே, அடியேன் ஒண்ணு வேண்டுகிறேன், அதை கொடுக்க வேண்டும்னு கேட்டார் ஆழ்வார். என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னா எம்பெருமான் பக்தி நாவம் பிரயச்ச பவதா பாதாம்போஜே பக்தி நாவம் அப்படின்னார். இப்போ உன்னுடைய திருவடி தாமரைகள், பவதா உன்னுடைய
பாதாம்போஜே திருவடி தாமரைகளிலே பக்தி நாவம் பக்தி ஆகிற அந்த பெரிய படகை பிரயச்ச எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்த. இப்ப எம்பெருமான் திருவடிகளிலே நாம் செய்யக்கூடிய பக்தி தான் இந்த சம்சாரத்தை தாண்டுவிக்கும் என்று ஆழ்வாருக்கு கருத்து. அதாவது இந்த பக்தி நேராக தாண்டுவிக்கும், எம்பெருமான் தாண்டுவிப்பான், ரெண்டும் ஒண்ணுதான் ஆழ்வார்களை பொறுத்தவரை. ஆகையாலே பக்திங்கிறதும் எம்பெருமான்ங்கிறதும் ஒண்ணுதான். இப்ப இந்த பக்திக்கு விஷயமாகிற எம்பெருமான் நம்மை தாண்டுவிப்பான் என்பது தாத்பரியம். ஆகையாலே இதை கேட்டார். அப்படி நீர் என்ன கஷ்டப்படுறீர், சம்சாரத்தினுடைய தன்மை உமக்கு தெரியுமான்னு எம்பெருமான் கேட்டான். இப்ப எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை ஒருவருக்கு தரணும்னா கஷ்டப்படுறவாளுக்கு தான் உதவி பண்ண முடியும். கஷ்டமே படாம சுகமா இருக்கிறவாள்கிட்ட போய் நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு நின்னா என்ன ஆகும்? நீ எதுக்கு உதவி பண்ற? நான் கஷ்டமே படல, நான் உன்கிட்ட உதவி கேட்டேனா? நீ உதவி பண்றதுதான் எனக்கு கஷ்டம்னு தள்ளி விட்டு விடுவார்கள். இப்ப யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவி பண்ணால்தான் அந்த உதவியினுடைய அருமை அவர்களுக்கு புரியும். இல்லையாகில் அந்த உதவியானது உதாசீனப்படுத்தப்படும். இந்த உலகத்தில் அப்படித்தானே பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஏதாவது தேவை, இப்போ ஒருவருக்கு உபதேசம் தேவை, கஷ்டத்துல இருக்காரு, என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னா அவர்கிட்ட போய் நாம் உபதேசிக்கலாம். நீ இது பண்ணுப்பா, சரியா இருக்கும், இது பண்ணாதே, இவ்விடத்திலே எனக்கு அனுபவம் இருக்கிறது, இந்த மாதிரியான உபதேசங்களை எல்லாம் நாம் பண்ணலாம். அவர் கேட்கவே இல்லை, ஏதோ சந்தோஷமா இருக்கார், அவர்கிட்ட போய் நாம் உபதேசிச்சோன்ன யாராவது காதுல வாங்கிப்பாளோ? மாறாக என்ன பண்ணுவார்கள்? நம்மைத்தான் வைவர்கள். உன்னை யார் இப்ப உபதேசம் பண்ண சொல்றா, நான் கேட்டேனா என்றுதானே உலகத்திலே கூறுகிறார்கள். ஆகையால எம்பெருமானும் பார்த்தான், உண்மையிலேயே இவன் சம்சாரத்திலிருந்து துன்பத்தை அனுபவிக்கிறானா? அப்படிப்பட்டவனுக்கு தானே சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் உதவி புரிய வேண்டும். சம்சாரத்துல சௌக்கியமா இருக்கான் ஒருத்தன், சம்சாரமே சந்தோஷமா இருக்குன்னு அவனை எதற்கு கொண்டு போய் பரமபதத்துல விட வேண்டும்? அவன் இங்கேயே இருக்கலாமே. ஆகையாலே நீர் சம்சாரத்திலே கஷ்டப்படுகிறீரா? சம்சாரத்தினுடைய தன்மையெல்லாம் உமக்கு தெரியுமா அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்டான். அப்படி திருவுள்ளத்திலே கொண்டு சம்சாரம் எவ்வளவு கொடியது, சம்சாரத்திலே நான் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்பதை ஸ்லோகத்திலே உள்ள 3 அடிகளாலே விளக்குகிறார் ஆழ்வார். அதை எப்படி விளக்குகிறார்னா இதற்கு முன்பாகவே பார்த்தோம். பவஜலதி பவஜலதி என்றே சொல்லி கொண்டு வந்தார். அதாவது பவம்னா சம்சாரம், சம்சாரமாகிற பெருங்கடல், பெருங்கடல்னு சொல்லி கொண்டு வந்தவர் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப விஷதமாக சம்சாரமாகிற பெரிய சாகரத்திலே என்னென்ன இருக்கிறதுங்கிறத காட்டுகிறார். இப்போ ஒரு பெரிய கடல்னா என்ன இருக்கணும்? அந்த பெரிய கடல் முழுக்க ஜலம் ரொம்ப இருக்க வேண்டும். ஜலம் மட்டும் இருந்தா அது கடல் இல்லையே, அதுல நிறைய அலைகள் வரும். இந்த அலைகள் எப்படி வரும்? காத்தினாலே இந்த ஜலமானது அலைப்புண்டு இந்த அலைகளாக ஆகிறது. காத்துதான் இந்த அலைகளை கிளப்பும். அதற்கு மேல நிறைய சுழிகள், சுழல், அதுல போய் மாட்டினா தப்பிக்கவே முடியாது, அப்படியே சுத்தின்டே இருக்கும். அதுபோல நிறைய முதலைகள், நிறைய நம்மை விழுங்கக்கூடிய பிராணிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. மாதிரி பற்பல ஆபத்துகள் உண்டு இந்த சமுத்திரத்திலே. அந்த சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சம்சார சாகரத்திலும் உண்டு என்பதாக விளக்கி அருள்கிறார் இந்த ஸ்லோகத்திலே குலசேகர பெருமாள். ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். திருஷ்ணா தோயே, இந்த சம்சாரத்திலே என்ன இருக்கிறதுன்னா ஜலம் ரொம்ப இருக்கிறது. என்ன ஜலம்னா திருஷ்ணா, திருஷ்ணான்னா ஆசைன்னு அர்த்தம். சாகரத்திலே கடலிலே அடிப்படையான வஸ்து என்ன? ஜலம்னா. ஜலம்னா சாகரமே. ஏன்னா ஜலம்தான் அந்த சாகரம் முழுக்க ரொம்ப கிடைக்கிறது, அதுதான் முதல் அடிப்படை. அந்த மாதிரி இந்த சம்சாரத்திலே சம்சார சாகரத்திற்கு எது அடிப்படைனா ஆசைதான் அடிப்படைங்கிற. ஏன் இப்படி சொல்ல வேண்டும்னா காமம் தான் முதல்ல ஒரு சங்கம் உண்டாகும். அதனால இந்த காமமானது, ஆசையானது உண்டானால் அதற்கு பிறகுதான் இந்த சம்சாரம்ங்கிறதே பெருசா வளர்கிறது. பொதுவாக ஒருவர் ஒரு விஷயத்திலே கோவப்படுகிறார்கள், இல்ல மகிழ்ச்சி அடைகிறார்கள்னு என்ன காரணம்? அவர்கள் ஒன்னுத்தை ஆசைப்பட்டு இருப்பார்கள், அது கிடைத்தால் மகிழ்ச்சி, அது கிடைக்காவிட்டால் கோபம், அந்த கோபமே முதிர்ந்து பகைமை ஆகிறது. அந்த பகைமை பழிவாங்கும் நோக்கத்திலே நம் மனதை இழுத்து செல்கிறது. இப்ப நிம்மதி எல்லாம் குலைகிறது. அதுதானே நடக்கிறது. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆசை. ஆசைன்னு பற்று. இந்த சம்சாரத்துல ஒரு பற்று நமக்கு இருக்கே, அதுதான் பெரிய ஜலம் போலே ரொம்ப கிடக்கிறது. அந்த திருஷ்ணாங்கிற ஆசை நமக்கு கிடைத்ததாகில் நாம் மகிழ்ந்து இங்கேயே இருந்துடுறோம். அது கிடைக்கலன்னா என்ன பண்றோம்? அது கிடைக்கிற வரைக்கும் போராடுகிறோம் அதோடு. இப்ப எப்படி ஜலத்திலிருந்து வெளியே வர போராட வேண்டுமோ அந்த மாதிரி இந்த திருஷ்ணையிலிருந்து வெளில வர போராடணும். ரொம்ப ஆழமாக அது நம்மை உள்ளே அழுத்தி கொண்டே இருக்கும் இந்த திருஷ்ணாங்கிற ஆசையானது.
இந்த ஆசை கிடைக்கவில்லையாகில் அவ்வளவுதான். உடனே என்ன வரும்? இன்னானாலே தான் எனக்கு ஆசை, என்னுடைய ஆசை நிறைவேறவில்லை என்று ஒரு கோபமானது எழும். அந்த கோபம் முதிர்ந்து முதிர்ந்து என்ன ஆகும்? நம்மையே மயக்கி விடும். நம்முடைய புத்தியே நம் அதீனத்திலே இல்லாமல் கோபவசப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஏதோ ஒரு குற்றம் புரிவோம். அந்த குற்றத்திற்காக உடனே அரச தண்டனை. இந்த மாதிரி மாறி மாறி இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆகையாலே இந்த சம்சாரத்திற்கு அடிப்படையானது எப்படி சாகரத்திற்கு ஜலம் அடிப்படையோ அந்த மாதிரி திருஷ்ணை, ஆசைதான் அடிப்படை என்று காட்டுகிறார் குலசேகர பெருமாள். இப்படிப்பட்ட இந்த திருஷ்ணா தோயே, ஆசையை ஜலமாக உடைய சம்சார சாகரத்திலே நான் மூழ்கி கிடக்கிறேன். சரி, அது மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. வெறும் ஜலத்துல இருந்தா கூட அப்படியே மிதந்துட்டு இருந்துடலாம். தொடர்ந்து அலைகள் நம் மீது வந்து அடித்து கொண்டே இருக்கின்றன. ஒரு அலை ரெண்டு அலை இல்லை, வரிசையாக கடலிலே எப்படி அலை வரும் அது மாதிரி வந்துட்டே இருக்கான் சம்சார சாகரத்திலும் அலைகள். என்ன அலைகள் அப்படின்னா மோகம். மோகோர்மி மாலே, மோகம்ங்கிற அலைகள் இருக்கிறதே, மோகமயமான அலைகள். அது வந்து வந்து மேல் விழுகின்றது. இப்ப எதை பார்த்தாலும் ஒரு மோகம். இப்ப இந்த மோகம்ங்கிறது, மயக்கம்ங்கிறது நம் மேலே தானே வந்து விழுகிறது. நாமே மயங்கி கிடக்கிறோம் இந்த சம்சாரத்திலே. இது ஏன் இந்த மோகம் நமக்கு வருகிறது என்றால், எப்படி அலைகளானது காத்தாலே தூண்டப்பட்டு, பெரும் காத்தாலே தூண்டப்பட்டு அலைகளானது உருவாகின்றனவோ அந்த மாதிரி இங்கு மதனன்கிற அந்த காத்து, மன்மதன்கிற காத்தினாலே தூண்டப்பட்டு பெரிய பெரிய அலைகளானவைகள் உண்டாகின்றன. மதன பவன உத்தூதம். மதனன் என்றால் மன்மதன், அதாவது காமம். இந்த மன்மதன் ஆகிற இந்த காத்து இருக்கிறதே, வாயு, அது பெரிய பெரிய மோகங்களை கிளப்புகின்றன. இந்த காத்து அடிக்கடிக்க மன்மதன், காமம், ஆசைங்கிற இந்த காத்து, மன்மதன் என்கிற இந்த காத்து வீச வீச, காமம் என்கிற இந்த காத்து வீச வீச மோகம் என்கிற அந்த அலைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல காமம், கண்மூடித்தனமான ஒரு பற்று, அன்பு இருந்ததாகில் உடனே புத்தி மழுங்கி போய் மோகமானது உண்டாகிறது. ஆகையாலே இந்த மதனன் என்கிற பவனத்தினாலே, காத்தினாலே கிளப்பப்பட்ட மோகமாகிற பெரிய அலைகள், அது மாலா, மாலான என்ன வரிசை, அலைகளின் வரிசை வந்து நம்மை தாக்கி கொண்டே இருக்கின்றனங்கிறார் ஆழ்வார். அப்ப காமம் இருந்தால் மோகம் தானாகவே ஏற்படுகிறதுங்கிறது இதனால நிச்சிதமாயிடுது. இப்ப அலைகளும் இங்கு ஒரு குறைவும் இல்லாமல் நிறைய இருக்கிறதுன்னு சம்சார சாகரத்தை வர்ணித்தார் குலசேகர பெருமாள். அதற்கு மேலே தாராவர்த்தே, சுழிகள் இருக்க வேண்டுமே. அந்த சுழிகள் எதுன்னா தாரா, தாராகான்னா மனைவிகள்னு அர்த்தம். இப்ப மனைவிகள்னு என்ன? அந்த இல்லற வாழ்க்கை என்கிற பெரிய சுழிகள், அதிலே மாட்டிக்கொண்டால் மறுபடி வெளியே வரவே முடியாதே. அதிலேயே சுற்றி கொண்டு மனைவி, மனைவிக்கு அப்புறம் மக்கள், அவர்களுக்கு அப்புறம் பேரன், இப்படியே இருக்க வேண்டிதான். இதற்கு சிறந்த உதாகரணம் ஆவர்த்தம் அப்படின்னா சுழல். இப்ப சுழிகள்னு சொல்லுவார்கள். இந்த மனைவி ஆகிற பெரும் சுழிகளை உடைத்தாக இருக்கிறது அப்படின்னு இதற்கு தாற்பயம். சௌபரி என்கிற பெரிய முனிவரானவர் ஜலத்துக்குள்ளே தவம் செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய மீனானது விளையாடி கொண்டிருந்தது. அந்த மீனுக்கு நிறைய குட்டி எல்லாம் போட்டுது. அந்த குட்டி இன்னும் குட்டிகளை போட்டுது. பேரன் பேத்திகள் நிறைய மனைவி மக்களோட அந்த மீனானது சந்தோஷமா திரிந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்துட்டே இருந்தார். இப்ப தவம் பண்ணி இருந்தவருக்கு மனது கலைந்து போய் என்ன ஆயிடுத்து, மீனை பார்த்தார். இன்னைக்கு பார்த்தார் 4 பேர் மீனுக்கு சுத்தி இருந்தா. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய குட்டி போட்டு மீன் நிறைய ஆனது. இப்ப நிறைய மீன்கள் இருந்தது. அந்த மீன்கள் மீன்கள்னு அது பெரிய சமூகமாக உருவெடுத்து குட்டி, குழந்தைகள், பேரன் பேத்தி எல்லாரோடையும் அந்த மீனானது சந்தோஷமா டெய்லி விளையாடி இருந்தது. இப்படி தவத்தை பார்த்துட்டு இருந்தவர் தவத்தை விட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சார். உடனே அவருக்கும், நாமும் எதுக்கு தவம் பண்ண வேண்டும், நமக்கும் மனைவி மக்கள்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாமே, அதுதான் உண்மையான சுகம், கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு ஜலத்திலிருந்து வெளியே வந்தார். நேரா அந்த நாட்டின் அரசனிடம் போனார். எனக்கு மனைவிகள்லாம் வேண்டும், உன்னுடைய பெண்கள் அவர்கள்ல யாராவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டார். அவனுக்கு 50 பெண்கள் இருந்தார்கள். இவன் இந்த தபோ வேஷத்துல இந்த சௌபரி வந்திருக்கிறாரே, இவருக்கு போய் கொடுக்க வேண்டுமா, இவரை பார்த்தாலே சகிக்கலையே, இவருக்கு போய் என் பொண்ணை கொடுக்க வேண்டுமான்னு அந்த அரசனுக்கு எண்ணம். அதனால அவன் சாமர்த்தியமா என்ன சொன்னா, இவரை பார்த்தாலே எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, ஆகையாலே என்ன சொன்னா, நான் உன்னை கூட்டின்னு போறேன், 50 பெண்களிடத்திலும் கூட்டின்னு போறேன், அவர்களிலே யார் உன்னை திருமணம் செய்ய விருப்பம்னு சொல்கிறார்களோ அவர்களை உனக்கு திருமணம் புரிந்து கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டான் அந்த அரசன்.
நான் யார் சொல்ல போறான்னு அவனுக்கு எண்ணம். மனசுல யாரு சொல்ல போறா இந்த மாதிரி ஒரு தபோ வேஷத்துல பெரிய தாடி சடா முடின்னு இருக்கிறவர்களை பார்த்து எந்த பெண் தான் ஆசைப்படுவாள்னு அப்படி சொல்லிவிட்டான் அந்த அரசன். அவன் கூட்டிக் கொண்டு போகிறான் மாந்தாத்தா. அப்படி போகும்பொழுது அந்த அந்தப்புறத்திலே செல்லும் பொழுது தன்னுடைய யோக மகிமையினாலே ஒரு அழகான உருவத்தை எடுத்துக்கொண்டார் சௌபரி. 50 பெண்களும் நான் தான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. வேற வழி இல்லாமல் 50 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். 50 பேரோடு 50 உடம்பை எடுத்துக்கொண்டு 50 வீடுகள், 50 தோட்டங்கள், எல்லாம் 50 குளங்கள், ஒரு குறைவும் இல்லாமல் ஜலக்கிரீடை பண்ணுவதற்கிடம், விளையாடுவதற்கு உத்தியானம், எந்த ஒரு குறைவும் இல்லாமல் சௌபரியானவர் ரமித்துக் கொண்டிருந்தார். யோக மகிமையினாலே 50 சரீரம், 50 உடம்புகளை எடுத்துக்கொண்டு இப்படி இருந்தார். இப்படி இருந்தவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதற்கப்புறம் என்ன நினைச்சார், இப்பதானே பிள்ளைகள் பிறந்திருக்கா, இப்பவே தபத்துக்கு போணுமா, பேரன் பிறக்கட்டுமே அப்புறம் போலாம் அப்படின்னு நினைச்சார். அப்புறம் பேரன்களும் பிறந்தார்கள். இப்பதானே பேரன் பிறந்திருக்கா, அடுத்தது பிறக்கட்டுமே நினைச்சுட்டே இருக்கச்சு அவருக்கு ஒண்ணு தோணித்து, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஏதோ மனைவி வேண்டும்னு ஆசைப்பட்டோம், மனைவி கிடைத்தாள். அப்புறம் ஆசை முடிஞ்சிடும்னு பார்த்தா மகன் வேண்டும்னு ஆசைப்படுறோம், மகனும் கிடைத்தான். அப்புறம் ஆசை முடிஞ்சிடும்னு பார்த்தா மகனுக்கு கல்யாணம் ஆக வேண்டும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசையும் நிறைவேறியதுன்னு அதோட ஆசை முடிஞ்சிடுமான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு புள்ள பிறக்க வேண்டும். இப்ப பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள், நம்ம பிறந்த உடனே நம்மள்ட்ட சொல்லியிருப்பார்கள், நீ பிறக்கணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன், உயிரையே பிடிச்சுட்டு இருந்தேன் பேர். அப்புறம் நன்னாதான் இருப்பா, நமக்கு கல்யாண வயசு வரும். அப்ப நம்மை பார்த்து சொல்லுவார்கள், உனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் நான் என் உயிரை பிடிச்சுட்டு இருக்கேன்பா. அப்படியும் நன்னாதான் இருப்பா. நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆனோடனே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், உன் குழந்தைய பார்த்துட்டு போகணும்னு தான் நான் உயிரை பிடிச்சுட்டு இருக்கேன்பா. அந்த குழந்தையும் பிறந்ததுன்னு அப்பயும் உயிரை விட மனசு வராது. இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆனும், அதை பார்த்துட்டு நான் நிம்மதியா போவேன். இப்படியே ஏதோ ஒண்ணு சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்படித்தானே எல்லாரும் இருக்கும். அந்த மாதிரி இந்த தாரா அப்படின்னு மனைவின்னு சொன்னது இது எல்லாத்துக்கும் உபலட்சணம். இது எல்லாத்தையும் கருதிதான் சொல்லுகிறார். எப்படி ஒரு சுழலுக்குள்ளே சிக்கி கொண்டால் அது சுத்தி 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 வெள்ளையே வர விடாதோ, அந்த மாதிரி இந்த சம்சார இல்லற வாழ்க்கை என்கிற இந்த சுழலிலே சிக்கி கொண்டால் மறுபடி மறுபடி ஏதோ ஒன்று சுத்தின்றே இருக்க வேண்டிதானே தவிர அதிலிருந்து வெளியே வர முடியாது என்பதை தாற்பயமாக கொண்டு தாராவர்த்தே. இப்ப இந்த மனைவியை சுழலாக கொண்டது, சுழிகளாக கொண்டதுன்னு அருளி செய்தார் குலசேகர பெருமாள். அதற்கு மேல நிறைய என்ன இருக்கு அப்படின்னா, முதலைகள் தனைய சகஜ கிராக சங்கா குலேச்ச, முதலை கூட்டங்கள் இருக்கான். தனையன், தனையன்ன மகன், நமக்கு பிறந்த மக்கள். சகஜர்கள், சகஜரன்னா உடன் பிறந்தவர்கள். கேட்கவே வேண்டாம், உடன் பிறந்தவர்கள் எவ்வளவு பாடா படுத்துவர்கள்னு. உடன் பிறந்தவர்கள்னாலே ஒரு சண்டைங்கிறது எல்லார் குடும்பத்திலையும் உண்டே. இப்ப பிள்ளை அப்படின்னால அவனும் இவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், நம்ம இடத்துல இருந்து ஏதாவது புடுங்க வேண்டும், நம்ம எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும்னு பார்ப்பார்கள். இப்ப பிள்ளை என்ன பண்ணுவான், என்னுடைய தகப்பனாரின் செல்வம் எல்லாம் எனக்கு வேண்டும், அவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கறக்க வேண்டும், இந்த சம்சாரத்துல அவரை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்னு பார்ப்பான். அதற்கு மேல உடன் பிறப்புகள் கேட்கவே வேண்டாம், முதலை போன்று நம்மை பிடித்து இழுப்பர்கள். அதனால கிராகம்னா முதலை, சங்கம்னா கூட்டம். அதனாலே கலங்கி இருக்கிறதாம் இந்த சம்சாரம். உடன் பிறந்தவர்கள் என்ன, நமக்கு பிறந்தவர்கள் என்ன, இவர்களாகிற முதலைகளின் கூட்டங்களினாலே நிறைந்து கலங்கி கிடக்கிறது இந்த சம்சாரம். எப்படா இவன் சிக்குவான், எப்படா இவனை பிடிச்சு இந்த சம்சாரத்துக்குள்ள இழுத்து விடலான்னு பார்த்து கொண்டே இருப்பர்கள் இவர்கள் எல்லாம். ஆகையாலே இந்த துக்கமும் எனக்கு வேண்டாம்ங்கிறார் ஆழ்வார். தனைய சகஜ கிராக சங்காகுலேச்ச, இப்படிப்பட்ட சம்சார ஆக்கியே மகதி ஜலது. சம்சாரம்னு இந்த சாகரத்துக்கு பேரு. பொதுவான சாகரத்தை கூட நீஞ்சிடலாம் போல இருக்கு, இந்த சம்சாரம்ங்கிற சாகரத்தை நீஞ்ச முடியாது. மகதி ஜலது, பெரிதான கடல். இந்த உலகத்திலே பெரிய கடல் என்னன்னு கேட்டா நாம் எல்லாம் என்ன சொல்லணும், சம்சாரம் தான் பெரிய கடல். மகதி ஜலதோ மஜ்ஜதாம், மூழ்கி கிடக்கிறோம் நாம். மஜ்ஜதாம் நகா, நகான நமக்கு, அடியோங்களுக்குன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பெரிய சம்சாரமாகிற கடலிலே மூழ்கி கிடக்கக்கூடிய நமக்கு நீ பக்திங்கிற நாவத்தை கொடுக்க வேண்டும், பக்திங்கிற அந்த ஓடத்தை தந்தருள வேண்டும்னு பிரார்த்தித்த. அதற்கு மேல ஒரு ஒரு வார்த்தை கூறுகிறார், திரிதாமன். திரிதாமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாமம் அப்படின்னா இடம், இருப்பிடம்னு அர்த்தம். திரிதாமன், 3 இருப்பிடங்களை உடையவன், அதாவது 3 இடங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவனே அப்படின்னு தாத்பரியம். அப்போ விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய் என்று ஆழ்வார் 3 இடங்களை சொன்னாரே. விண்மீது இருப்பாய் பரமபதத்திலே இருப்பு,
கடல் சேர்ப்பாய் திருப்பார்கடலிலே இருப்பு, மலைமேல் நிற்பாய்னு திருவேங்கடத்திலே இருப்பு. இப்ப பரமபதத்துல இருக்கான். பரமபதத்திலிருந்து பரமபதத்தை விட்டு திருப்பார்கடலுக்கு எதுக்கு வந்தான்? எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும்னு வந்தான். அந்த திருப்பார்கடலையும் விட்டு திருமலை மேல எதற்கு வந்து நின்னான்? திருவேங்கடமுடையானாக என்னை ரட்சிக்க வேண்டும் தானே நீ வந்து நிற்கிறாய். இப்ப இந்த படகானது நமக்கு அருகிலே வர வேண்டும். இந்த பகவான் ஆகிற படகு, பகவான் ஆகிற பாலம் எப்படிப்பட்டதுன்னா பெரிய படகம். இந்த படகு திருவேங்கடம் மலையிலே எம்பெருமானை பிடித்து கொண்டால் நேரா பரமபதத்திற்கு அழைத்து சென்றுவிடும். இப்ப இந்த படகுக்காரனுக்கு இந்த கரையும் அந்த கரையும் வசப்பட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு பரமபதம், திருப்பார்கடல், அதற்கு மேலே திருவேங்கடம், இது மூன்றும் வசப்பட்டது என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். இதுல வேதங்களிலும் அம்பஸ்ய பாரே பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டேன்னு 3 இடங்களிலும் எம்பெருமான் வந்து வசிக்கிறான்னு சொல்றது. திரிதாமன் 3 இடங்களிலே இருக்கக்கூடியவன், எல்லா இடங்களிலும் நிறைந்தவன்கிறதுல தாத்பரியம். ஆகையாலே எல்லா இடங்களிலும் நிறைந்தவனே நீ, எனக்காக நீ என்ன பண்ண வேண்டும்? வரதனாக இருக்கிறாய். நீ எனக்கு பக்திங்கிற அந்த படகை, ஓடத்தை பிரயச்சா தந்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினாலே. இந்த ஸ்லோகத்துல என்ன தாத்பரியம் என்றால், ஆசையாகிற ஜலம் எப்படி கடல்ல ஜலம் இருக்குமோ, இங்க சம்சாரத்துல ஆசைங்கிற ஜலம் நிறைய இருக்கும். அதற்கு மேல எப்படி கடல்ல அலைகள் வருமோ, அந்த மாதிரி இங்கேயும் மோகம்ங்கிற அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகளை தூண்டக்கூடிய காற்று, பெருங்காற்று எதுன்னா மன்மதன், மதனன். காமம்ங்கிறது தான் பெருங்காற்று. அதற்கு மேல சுழிகள் போன்று மனைவி, அதற்கு மேல மக்கள், உடன் பிறந்தவர்கள்லாம் முதலை கூட்டங்கள் போன்று நம்மை விழுங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு வரதனே, நீ உன்னுடைய திருவடிகளிலே, திருவடி தாமரைகளிலே அசையாத ஒரு பக்தியாகிற ஓடத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இந்த 14ஆம் ஸ்லோகத்தினாலே குலசேகர பெருமாள். 15ஆம் ஸ்லோகம். இப்ப ஆழ்வார் வந்து சம்சாரத்தை கடக்க வேண்டும்னு எம்பெருமான்கிட்ட பிரார்த்தித்தார். இப்ப எம்பெருமான் என்ன சொன்னா? மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு. மரணத்திலேதான் எம்பெருமான் வைகுந்தத்தை கொடுப்பான். அது வரைக்கும் இந்த சம்சாரத்துல இருந்துதானே ஆனும். இப்ப ஆழ்வார் அருளி செய்கிறார், அது வரைக்கும் இந்த சம்சாரத்திலே இருந்தால் கூட, எனக்கு இந்த பல ஜென்மங்கள் இந்த சம்சாரத்திலே நான் வசித்தால் கூட, எப்பொழுதும் எனக்கு வைஷ்ணவ சகவாசம்தான் வேண்டும். வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களை, எம்பெருமான் திருவடிகளிலே பக்தி இல்லாதவர்களை நான் கண்ணாலே கூட காண மாட்டேன் என்று தனக்கு இந்த சம்சாரத்திலே இருக்கும் நாள் யாதொரு நிஷ்டை வேண்டும். அந்நிஷ்டையை எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார் 15ஆம் ஸ்லோகத்திலே. நாமும் அனுபவிப்போம். மாத்ராட்சம் க்ஷீண புண்ணியான் க்ஷணமபி பவதோ பக்திஹீனான் பதாப்ஜே மாஸ்ரௌஷம் ஸ்ராவிய பந்தம் தவ சரிதம் அபாஸ்யான்யதாख्यात ஜாதம் மாஸ்மார்ஷம் மாதவத்வாம் அபி புவனபதே சேதசா பண்ணுவானான் மாபூவம் त्वत् சபர்யா व्यतिकर ரஹிதா ஜன்ம ஜன்மாந்தரேபி. இது ஸ்லோகம். ஆக குலசேகர பெருமாள் இந்த 15ஆம் ஸ்லோகத்தினாலே என்ன அருளி செய்கிறாருங்கிறத அனுபவிப்போம். ஹே புவனபதே, ஹே புவனபதே, புவனத்துக்கெல்லாம், லோகத்துக்கெல்லாம், உலகத்துக்கெல்லாம் ஒரு உயிராக இருக்கக்கூடியவனே, நான் இந்த உலகத்திலே நான் இருக்கும் வரை நீ என்னை ரட்சிக்க வேண்டும்னு தாத்பரியத்திலே கூறுகிறார். ஹே புவனபதே, பவதஹா பதாப்ஜே க்ஷணமபி பக்திஹீனான் க்ஷீண புண்ணியான் மாத்ராட்சம். இதெல்லாம் பிரார்த்தனையாக எம்பெருமானிடத்திலே வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்றால், எம்பெருமானே, நான் இந்த உலகத்திலே இருக்கும் வரை உன் திருவடிகளிலே பக்தி இல்லாதவர்களை நான் கண்ணாலே பார்க்கவே கூடாது, பார்க்க மாட்டேன்கிறார். பவதஹா, பவதஹான்னு தேவரீருடைய பதாப்ஜே, பதம்னா திருவடி, அப்ஜம்னா தாமரை, திருவடி தாமரைகளிலே க்ஷணமபி பக்திஹீனான், அவர்கள் எப்பொழுதும் உன் திருவடி தாமரையே நினைக்கணும்னு கூட இல்ல, ஒரு க்ஷணமாவது நினைக்க கூடாதா? ஒரு க்ஷணம் நினைத்தால் கூட அவர்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அவ்வளவு அவ்வளவு பாபங்களும் அழிந்து புண்ணியசாலிகளாக இருப்பார்கள் அல்லவா? ஒரு க்ஷணம் எம்பெருமான் திருவடிகளை நினைத்தால் போருமே. ஏன் அவர்களால நினைக்க முடியல? ஏன் அவர்களுக்கு பக்தி இல்லை? ஒரு க்ஷணம் கூட ஏன் அவர்களிடத்திலே பக்தி இல்லைன்னா, க்ஷீண புண்ணியான், ஏன்னா புண்ணியமே அவர்கள் இடத்திலே இல்லை. ஒரு நொடி கூட பக்தி அவர்களிடத்திலே இல்லை. அதற்கு காரணம் புண்ணியமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், ரொம்ப தௌர்பாகியசாலிகளாக இருக்கிறார்கள் அவர்கள். ஏன்னா ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோ ஞான சமாதிவிஹி
நரானாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு சாஸ்திரம் கூறுகின்றது. இப்ப 1000 ஜென்மங்கள் எடுத்து தபசு ஞானம் சமாதிகளை எல்லாம் கடந்து நம்முடைய பாபங்களை எல்லாம் கழித்து கொண்டால்தான் எம்பெருமான் திருவடிகளிலே பக்தியே பிறக்கும். இப்ப பாபங்கள் எல்லாம் துளைந்தால்தான் பக்தி பிறக்கும். இப்ப புண்ணியங்கள் எல்லாம் துளைந்தவர்களுக்கு எப்படி பக்தி பிறக்கும்? பிறக்காதே. அப்படிப்பட்ட தௌர்பாகியசாலிகளை நான் பார்க்கவே கூடாது. மாத்ராட்சம், என் கண்ணுற்று நான் பார்க்கவே மாட்டேன்கிற. என் கண்ணுக்கு இந்த மாதிரி அவைஷ்ணவர்கள், எம்பெருமான் திருவடிகளிலே ஒரு நொடி பொழுது கூட பக்தி இல்லாதவர்கள், அவர்கள் என் கண்ணுல படவே கூடாது. இது ஒரு பிரார்த்தனை. இந்த மாதிரி நாம் வைப்போமா? ஆழ்வார் வைக்கிற இந்த உலகத்திலே இருக்கும் வரை வைஷ்ணவ சகவாசம் தான் வேணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, வைஷ்ணவர்களை எப்பொழுதும் கண்ணாலே கண்டுகொண்டே இருக்க வேண்டும். பெருமாள் திருமொழியிலே என்ன அருளி செய்கிறார்? மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதேன்னர். இப்ப அடியார்களினுடைய சமூகத்தை நாம் பார்த்தால்தான் அந்த கண்ணுக்கு பிரயோஜனம். அதை தவிர மத்தொன்னை என் கண்ணாலே புண்ணியம் அழிந்து அந்த புண்ணியம் இல்லாததினாலே ஒரு க்ஷணம் கூட உன் திருவடிகளிலே பக்தி இல்லாதவர்கள் என் கண்ணுக்கு எப்பொழுதும் விஷயமாக கூடாது என்று முதலிலே பிரார்த்தித்தார் ஆழ்வார். அதற்கு மேலே என்ன? ஸ்ராவிய பந்தம் மா ஸ்ரௌஷம் ஸ்ராவிய பந்தம் தவ சரிதம் அபாஸ்யான்யதாக்கியாத ஜாதம். இப்ப நான் ஸ்ராவிய பந்தம், செவிக்கினிய சொற்கள்லாம் சேர்த்து சேர்த்து இந்த உலகத்துல எவ்வளவோ கதைகள்லாம் எழுதியிருக்க கூடும். ஆனா தவ சரித்தம், உன்னுடைய சரித்தம் இருக்கே, அது எப்படி இருக்கு? ஸ்ராவிய பந்தம், நல்ல செவிக்கினிய சொற்களை சேர்த்து சேர்த்து உன்னுடைய சரித்திரத்தை எழுதி இருக்கிறார்கள். தொண்டர் கமுது, தொண்டர் கமுதுன்னு சொல் மாலைன்னு சொல்கிறாரே ஆழ்வார். இப்ப தொண்டர்களுக்கு அமுதாக, கேட்டாலே பாலாக வந்து காதிலே பாயக்கூடியதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி, இந்த மாதிரியான உயர்ந்த பிரபந்தங்களை மட்டும், திருவாய்மொழி போன்றதான அருளி செயல்களை மட்டும் என் காதால கேட்க வேண்டும். அதுலதான் தவ சரித்தம், உன்னுடைய சரித்திரத்தை மட்டும்தான் என் காதால கேட்க வேண்டும். அதுதான் செவிக்கு இனியதாக இருக்கும், ஸ்ராவிய பந்தமாக இருக்கும். அதை அபாசிய, அதை விட்டு அந்நத் ஆக்கியாத ஜாதம், எவ்வளவோ கதைகள் இருக்கு. ஆக்கியாத்தம்னா கதைகள், எவ்வளவோ பேரோட கதைகள் இருக்கு. உலகத்துல கதைக்கா பஞ்சம். இப்ப அந்நத் ஆக்கியாத ஜாதம், மற்றொரு கதையும் மா ஸ்ரௌஷம், என் காது கொண்டு நான் கேட்க மாட்டேன். என் காது கொண்டு நான் கேட்கவே மாட்டேன். எப்பொழுதும் அடியார்கள் வந்து திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்களே, அதை கேட்க வேண்டும். எம்பெருமானுடைய கதைகளை கூறுகிறார்களே, அதை கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்ற சம்சார பேச்சுக்களை, மற்ற கதைகளை என் காது கொண்டு நான் கேட்க மாட்டேன் என்று இப்படி அருளி செய்தார் குலசேகர பெருமாள். மாஸ்ரௌஷம்னு சொல்லிட்டாரா? அதற்கு மேல இன்னும் ரொம்ப அழகாக அருளி செய்கிறார். மாஸ் மாரிஷம் மாதவத்வாம் அபிபுவனபதே சேதசா பண்ணுவானான். சில பேர் இருக்கார்கள், அவைஷ்ணவர்கள், அவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானை நினைக்கவே மாட்டார்கள். எம்பெருமானை நினைக்கவே மாட்டார்கள். எம்பெருமானிடத்திலே ஒரு துவேஷத்தோடு இருப்பார்கள். ஏ மாதவ, ஏ திருமாலே, துவாம் அபண்ணுவானான், உன்னை திரஸ்கரிக்க கூடியவர்கள் இருக்கிறார்களே. இப்ப எம்பெருமான் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னாலே ஆகாது, எம்பெருமானே ஒருத்தன் கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்கிறார்கள். இப்ப கடவுள் என்றே கிடையாதுன்னு சில நாஸ்திகர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருந்தாலும் ஈஸ்வரன் ஒருத்தன் உண்டு, ஆனாலும் அவனுக்கு குணங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். ஈஸ்வரனுக்கு விக்கிரகமே கிடையாதுன்னு சில பேர் சொல்கிறார்கள். இவர்கள்தான் அபண்ணுவானான்கிற சப்தத்தினாலே குறிக்கப்படக்கூடியவர்கள். இப்ப கடவுள் இல்லை என்பாரும், கடவுளுக்கு குணங்கள் இல்லை என்பாரும், கடவுளுக்கு ரூபம் உருவம் இல்லை விக்கிரகம் இல்லை என்பாருமாக இந்த உலகம் மண்டி கிடக்கிறார்களே. உன்னை மதிக்காதவர்கள், உன்னை திரஸ்கரிக்கும் அவர்கள், அவர்களை சேதசா மாஸ்மார்ஷம், அப்படிப்பட்டவர்களை என் நெஞ்சாலும் நினைக்க மாட்டேன் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். நெஞ்சால் கூட நினைக்க கூடாது, இப்படிப்பட்டவர்களை என் மனதாலும் நான் நினைக்க கூடாது என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அழகா கூறுகிறார். கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கழல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே. எம்பெருமானையே நினைக்க வேண்டாம், எம்பெருமானை நினைக்கிறத விட்டுருங்கோ. அந்த எம்பெருமான் கண்ணமங்கையிலே எழுந்தருளி இருக்கிறானே கண்ணன், அந்த கண்ணனுடைய திருவடிகளை தலையிலே சூடிக்கொண்டு அவனை உள்ளத்திலே நினைக்கக்கூடிய மானிடம் இருக்கிறார்களே, அவர்கள்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்படி யார் எம்பெருமானை மனதால நினைக்கவில்லையோ அவர்களை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே. அவர்களை நினைக்காத எல்லா நொடியும், ஒவ்வொரு நொடியும் இனிமையாக இருக்கும்.
பகவானை நினைக்கிற நொடி இனிமையா இருக்குங்கிறதையே விட்டுடுவோம். பகவானை நினைக்காத அவைஷ்ணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நினைக்காத நொடியும் அவ்வளவு இனிமையா இருக்குமா. எவ்வளவு பகவானை நினைப்பது முக்கியமோ அப்படி பகவத் சம்பந்தம் இல்லாதவர்களை, வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களை நினைக்காமல் இருப்பது அவ்வளவு முக்கியம், அவ்வளவு உயர்ந்த பிராப்யம் என்று இத்தாலே காட்டுகிறார்கள். சேதசா மாஸ்மார்ஷம் என்று கூறி அதற்கு மேல ஜன்ம ஜன்மாந்தரேபி துவத் சபரியா வியதிகர ரஹிதா மாபூவம், இந்த ஒரு பிறவிதான் எனக்கு அப்படின்னு நீ முடித்து பரமபத தேர கூட்டி கொண்டு போனாலும் பரவாயில்ல, இல்ல இன்னும் பற்பல பிறவி, இன்னும் இந்த ஜென்மம் இதுக்கு அடுத்த ஜென்மம் எவ்வளவு வேணா நீ ஜென்மம் கொடு, அதுவும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த ஜென்ம ஜென்மாந்தரங்களிலும் கூட ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? எப்பொழுதும் தொத் சபரியா, சபரியான திருவாராதனம் பூஜைன்னு அர்த்தம். இப்போ உனக்கு எப்பொழுதும் நான் திருவாராதனம் பண்ணி கொண்டு, உனக்கு எப்பொழுதும் பூஜை பண்ணி கொண்டு, உன்னுடைய கைங்கரியத்திலே இந்த உடலாலே ஈடுபட வேண்டும். அப்படி கைங்கரியம் இல்லாதவனாக நான் மாபூவம் இருக்கவே மாட்டேன், இருக்கவே கூடாது. எப்பொழுதும் உன் திருவாராதனத்திலே அன்வயித்து கிடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த கடைசி வரியினாலே. இப்ப இதனால என்ன சொல்ல வர்றார்? இந்த உலகத்திலே நீ என்னவை வைத்தாலும் என்ன பண்ணு, அவைஷ்ணவ சகவாசம் மட்டும் கொடுத்துடாது. ஏன் தெரியுமா? அவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவார்கள்? உன்னிடத்திலே பக்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களை நான் கண்ணாலையும் பார்க்க மாட்டேன். அவர்களுக்கு க்ஷணம் கூட புண்ணியம் கிடையாது, புண்ணியமே பண்ணி அறியாதவர்கள். அவர்களை என் கண்ணாலே பார்க்க மாட்டேன். அவர்கள் இருந்தா என்ன பண்ணுவார்கள்? கண்ட கதைகள் எல்லாம் பேசுவார்கள். அந்த கதைகளை நான் என் காது கொண்டு கேட்க மாட்டேன். நான் எதை கேட்பேன் அப்படின்னா, செவிக்கினிய செஞ்சொல்லாக இருக்கக்கூடிய உன்னுடைய சரித்திரம், திருவாய்மொழி, ஸ்ரீராமாயணம் முதலான இந்த சரித்திரங்களையே காது கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பேனே தவிர வேறு பிரபந்தங்களை நான் காது கொண்டு கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, திருமாலே உன்னை திரஸ்கரிக்கக்கூடியவர்கள் நாஸ்திகர்கள், உனக்கு விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை, குணம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களை நெஞ்சாலும் நான் நினைக்க மாட்டேன். இந்த சம்சாரத்துல இருந்தா இப்படிதான் இருக்கணும். அப்படி நீ இன்னொரு ஜென்மம் கொடுப்பாயாகிலும் நீ என்ன பண்ணு? உன் பூஜையிலேயே, உன் திருவாராதனத்திலேயே என்னை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று இப்படி இந்த 15ஆம் ஸ்லோகத்தினாலே குலசேகர பெருமாள் எம்பெருமானிடத்திலே ஒரு அழகான பிரார்த்தனையை வைத்தார். இப்படி 11ஆம் ஸ்லோகம் தொடங்கி மனசை பார்த்து பற்பல விஷயங்களை குலசேகர பெருமாள் அருளி செய்தார். முதல்ல பாபங்களை கண்டு பயப்படாதேன்னு சொன்னார். அதற்கு பிறகு இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும்னா எம்பெருமான் தான் படகாக ஆகக்கூடியவன் சொன்னார். அதற்கு மேல எம்பெருமானிடத்திலே வைக்கக்கூடிய பக்தி கண்டிப்பாக நம்மை சம்சாரத்தை கடத்தி வைக்கும்னு சொன்னார். அதற்கு மேல எம்பெருமானை பார்த்து அந்த பக்தியை வேண்டும்னு பிரார்த்தித்தார். அதற்கு மேல அந்த பக்தியை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதோர் சகவாசம், அவர்களை கண்ணாலே காணுதல், அவர்கள் பேசுவதை காதாலே கேட்டல், அவர்களை மனதாலே நினைத்தல் எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது. உன்னுடைய சரித்திரத்தை காதாலே கேட்க வேண்டும், உன்னுடைய அடியவர்களை கண்ணாலே பார்க்க வேண்டும். ஈட்டம் கண்டிடக்கூடுமேன்னு சொன்ன மாதிரி கண் பயனாக அடியவர்களை பார்க்க வேண்டும். இப்படி நான் ஜென்ம ஜென்மாந்திரங்களிலும் உனக்கு அடியவனாக, உனக்கு தொண்டு புரியவனாக, உனக்கு திருவாராதனம் பண்ணக்கூடியவனாகவே நான் இருக்க வேண்டும் என்று இப்படி பிரார்த்தித்தார். 15வது ஸ்லோகத்தினே மேலுள்ள ஸ்லோகங்களை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். உபன்யாசங்களிலே ஏதோ ஒரு குத்தம் குறை இருப்பின் அதை க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.